மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டிட்வா புயல் நெருங்கி வரும் நிலையில் சென்னை காசிமேடு கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை காசிமேடு, எண்ணூர், தாளங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியிலும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன். இப்ப திருவள்ளூர் பகுதியில் கடல் கடும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கரையோர பகுதியில் தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, கடல் தற்போது கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பழவேற்காடு கடற்கரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போல சென்னை காசிமேடு கடற்கரையும், அதனைத் தொடர்ந்து சென்னை எண்ணூர் கடற்கரை பகுதியிலும் கடல் சீற்றத்துடன் கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருகிறது. கடந்த நேற்றைய தினத்தை விட இன்று ஒரு ராட்சத அலைகள் எழும்பக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடியும். தொடர்ந்து கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் தங்களுடைய படகுகளை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு பணியில மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கரையோரம் நிறுத்தி வைக்கப்படக்கூடிய தங்களுடைய ஃபைபர் படகுகளையும் அதை சரி செய்யும் பணியில அவ்வப்பொழுது மீனவர்கள் இன்று சரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பூர்ணிமா, திருவள்ளூர் மாவட்டங்களை பொறுத்த மட்டுமே இந்த பழவேற்காடு கடற்கரை பகுதியில இந்த புயல், இந்த டிட்வா புயலினுடைய எதிரொலி காரணமாக அதனுடைய தாக்கம் நம்ம சென்னையை நெருங்க இந்த பழவேற்காடு, எண்ணூர், காசிமேடு கடற்கரை பகுதியில கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழவேற்காடு பகுதியில இந்த கூனங்குப்பம் முதல் கோரைக்குப்பம் வரை இருந்து சுமார் 10 அடி உயரத்துக்கு மேல் கடல் அலைகள் எழும்பி சீற்றத்துடன் பார்க்க முடியும். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் அந்த காற்றினுடைய வேகத்திலிருந்து கடல் பகுதியில மணல் அடித்துக்கொண்டு மணல் காற்றிலோடு கலந்து அடிப்பதால் மீனவர்கள் கடும் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. 7வது நாளாக இந்த பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதுகாப்பு பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. சென்னை காசிமேடு, எண்ணூர், இந்த பழவேற்காடு பகுதி முழுவதுமே கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்க நன்றி பார்த்திபன்.